ஜாதி வெறி பிடித்த மிருகங்களுக்கு கூட நீங்கள் நட்பு வச்சுக்கிடாதீங்க. என்றைக்குனாலும் உங்கள் உயிருக்கு ஆபத்து. எப்போதுமே கையில் நம்ம நல்ல பாம்பை கையில் பிடிச்சிருக்கிறது சமம். அந்த பாம்பு எப்போ கொத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜாதி வெறி பிடித்த மிருகங்கள் அந்த இரத்தத்திலே ஊர்னது. அது அந்த ஜாதிங்கிற மலத்தை எப்பவும் தலையில் தூக்கி வச்சுட்டு தான் அலையும். தயவுசெய்து இந்த ஜாதி வெறி பிடித்த மிருகங்கள் கூட நட்பு வச்சுக்கிடாதீங்க. அந்த நட்பு எப்பவும் உங்கள் உயிருக்கு ஆபத்தை தரும். சரியா? அதனால் தயவுசெய்து இந்த ஜாதி வெறி பிடித்த மிருகங்கள் கூட நட்போடு பழகாதீங்க. உங்கள் உயிருக்கு ஆபத்து. ரொம்ப தெளிவாக இருங்க. இப்போ உள்ள காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. உங்கள் குழந்தைகளை ரொம்ப கவனமாக வளங்க. நட்பு என்கிற போர்வைக்குள்ளே அந்த ஜாதி வெறி பிடித்த மிருகம் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையோட வாழ்க்கையும் வம்பா போயிடும். தயவுசெய்து அந்த ஜாதி வெறி பிடித்த மிருகம் கூட நட்பாக பழகாதீங்க. அவங்க சாவை தண்டியும் அவங்களுக்கு அந்த ஜாதி, அந்த கௌரவம், அந்த மலம் தான் அவங்களுக்கு முக்கியம். அந்த ஜாதிங்கிற மலத்தை தான் தலையை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு உயிரோட அருமை அவங்களுக்கு தெரியாது. சரியா? ஈவு இறக்கமின்றி கூட பிறந்த தாய், தங்கை, தம்பி, அண்ணன், தம்பி யாருமே பார்க்க மாட்டாங்க. அவங்க கௌரவம்னு நினச்சிட்டாங்கன்னா யாரனாலும் அவங்க கொலை பண்ணுவாங்க. அந்த ஜாதி வெறி பிடித்த மிருகங்கள் சாவும் தண்டியும் திருந்தவே மாட்டாங்க. அந்த ஜாதிங்கிற மலத்தை தலைமலை தூக்கி வச்சுட்டு தான் திரிவாங்க. அது அசிங்கன்னு சொல்லி காரி துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு அந்த மலத்தை மறுபடியும் தலை தூக்கி வச்சு அலைவாங்க. ஜாதி வெறி பிடித்த மிருகங்கள் கூட எப்பவும் நட்போடு இருக்காதீங்க. அது உங்கள் உயிருக்கு ஆபத்து.